ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிராண்ட்மா லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெத்தலை கொடியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெத்தலை கொடி வந்து ரொம்ப நல்லா மகிழ மரத்து மேலே நல்லா ஏறி இருக்குங்களா, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வெத்தலை வந்து 2 மிளகோடு வச்சு சாப்பிடும்போது சளி இருக்குதுன்னா இந்த குளிர் காலத்துக்கு நல்லது. இப்போ நான் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் வெத்தலை பறிச்சுட்டு போகிறேன். பாருங்கள், வெத்தலை கொடி மேலே வெள்ளம் ஏறி இருக்குங்களா, ரொம்ப நல்லா இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. பாருங்கள், ஒரு 5 வெத்தலை நான் பறிச்சுக்கிறேன். யாருக்காவது தேவைன்னாலும் நான் கொடுப்பேன். அப்பப்போ யாராவது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா வந்து வீட்டில் வந்து வாங்கிக்குவாங்க. இந்த வெத்தலை நல்லா பெருசு பெருசாக இருக்குங்களா, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, மருத்துவ குணம் நிறைஞ்சது. நம்ம ஏதாவது நல்லா ஹெவியாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த வெத்தலை போட்டால் கூட நம்மளுக்கு நல்லது தான். வெத்தலை பார்த்துட்டு சாம்பலை போட்டோம்னா ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், மரத்து மேலே வெள்ளம் போயிருக்கு. இலை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது. எல்லாம் எப்படி அழகாக இருக்குதுங்களா, எதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு. நான் எதுவும் இந்த உரம்லாம் போடுறதில்லை, நேச்சுரலாகவே நான் மண்புழு உரம் போடுறேன். இந்த பஞ்சகாவியம் இதெல்லாம் வச்சு தெளிப்பேன். மோர் அமிலம்